ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் வெங்காயத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப கறியிடக்கூடாது. ஒன்று போல் செவந்து வர மாதிரி வறுத்துக்குங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெடித்ததும் இது கூட ஒரு 15 பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வெங்காயம் நல்லா முழுமையாக வெந்து நல்லா சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் முழுமையாக வெந்துட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலா பொடியையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா பொடி அந்த வெங்காயத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வெங்காயம் முழுமையாக வெந்துட்டு அந்த கிரேவி பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அதனால் திரும்பவும் இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான வெங்காய தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.